கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ல போகிற வசனம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மத்தேயு 25:13 வசனத்தில் சொல்லப்படுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது அழைக்கையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள்னு சொல்லப்படுது. ஆனால் நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய வருகைக்கு நம்ம காத்திருந்து விழித்திருக்கிறோம்? நம்ம ஒருவர் கூட கிடையாது. எல்லாம் அசாதாரணமாக இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் கூட 5 கன்னிகைகள், மொத்தம் 10 கன்னிகைகள், அதில் 5 கன்னிகைகள் அசாதாரணமாக வேணும் என்ற அளவிற்கு கூட எடுத்துட்டு வராமல் ஏதோ பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. மற்ற இருக்கிற 5 கன்னிகைகளும் நல்ல எண்ணெயை மீதி கூட எடுத்துட்டு வந்தாங்க. நம்மளும் அது போல தான் நம்ம கர்த்தர் வருகிறதை நம்ம சத்தத்தை கேட்ட உடனேயும் ஓடக்கூடாது. அந்த 5 கன்னிகைகள் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே தான் அவங்க மீதி இருக்கிற 5 கன்னிகை கிட்ட போய் எனக்கு எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கும் பத்தாது எனக்கும் பத்தாதுன்னு சொல்லி அவங்க போய் அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்மள எல்லோருமே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எதில் குறைவாக இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம கண்டு தேவனிடத்தில் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம அந்த 5 கன்னிகைகள் எப்படியாய் கர்த்தருடைய வருகைக்கு காத்து கொண்டிருந்தாங்களோ அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். மற்ற இருக்கிற அந்த 5 கன்னிகைக்கு போல நம்ம அசாதாரணமாக நம்ம இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம எதில் குறைவாக இருக்கிறோன்றத முதல்ல நம்ம அறிஞ்சிக்கணும். விசுவாசத்திலையா, இல்லை பரிசுத்தத்திலையா, இல்லை நம்பிக்கையிலையான்னு சொல்லி நம்ம முதல்ல நம்மளே ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். நீங்கள் விழித்து இருந்து கர்த்தருக்கு நம்ம காத்திருந்து அவர் வருகிறதை நம்ம சத்தத்தை கேட்ட உடனேயும் தயாராகக்கூடாது. அவர் வருகிறதற்கு முன்பாகவே நம்ம எல்லாவற்றிலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எல்லாவற்றிலும் நம்ம காத்து அவர் வருவார் என்று நம்ம எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் பரிசுத்தமாக இருந்தோம்னா, அவருக்காக நம்ம காத்து கொண்டு இருந்தோம்னா, நம்ம அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி அசாதாரணமாக இருக்கக்கூடாது. அவர் வருகிறதற்கு முன்பாகவே நம்ம எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை